என்னம்மா நைட்டுக்கு என்ன டின்னரு? நைட்டுக்கு சிக்கன் மஞ்சூரியன் ரெடி பண்ண போகிறேன் வீட்லேயும். அதுக்கு நேற்று வாங்கின சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் பண்ணலான்ட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எல்லாம் சேர்த்துருவோம். தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு. இது கூட இஞ்சி பூண்டு என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். ஹோட்டலில் வேறு மாதிரி செய்வாங்க, மைதா மாவு இதெல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் போடலை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்ய போகிறோம். அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு, அடுத்துல கார்ன்ஃப்ளவர். சிக்கன் பொரிக்கிறது கார்ன்ஃப்ளவர் முக்கியம். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எப்படி வீட்டில் சிக்கன் 65 போடுறதுக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து 65 மசாலு, அப்புறம் வந்து உப்பு, கொஞ்சோண்டு லெமனு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதே போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. சாஃப்டாக நல்லா இருக்குது. கரெக்டாக பக்குவத்தில் பொரிச்சு வச்சுட்டேன். நான் எடுக்கலை, எங்கள் பாப்பா பொரிச்சா. எப்படி இருக்குது? சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து நான் பொடுசாக கட் பண்ண வெள்ளைப்பூடு நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பல்லாரி வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு இதாக பிரித்து விட்டுக்கோங்க. கட் பண்ண பிறகு ஒவ்வொரு லேயராக அப்படி இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. அப்போதே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து குடமிளகாவும் இந்த சைஸில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இந்த மஞ்சூரியனுக்கு தேவையாகவும் என்ன தெரியுமா? வெள்ளைப்பூடு. இது சைனீஸ் ஃபுட்டுனால வெள்ளைப்பூடு இதில் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இதில் சேர்த்துடலாம். எங்கள் வீட்டில் ஃபுல்கா அப்படித்தான் ரெடி பண்ணுவோம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு கல் ஆனில் இருக்குது, கல் வச்சுருக்கேன். ஒரு கல்லில் ஒரு அடுப்பில் இந்த இது வச்சுருக்கேன், சல்லடை. இது மாதிரி நம்ம ஃபுல்கா போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பபுள்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்களா, பபுள்ஸ் வரும்போது அப்படியே எடுத்து அதில் வச்சிடணும். எடுத்து அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அதில் உப்பி வருதில்ல, சூப்பராக இருந்திருக்கு. அப்படியே எடுத்து இந்த பக்கம். அவ்வளோதான் எங்களுடைய ஃபுல்கா சிக்கன் மஞ்சூரியன் ஃபுல்கா. அப்புறம் வந்து ஃபுல்கா. இன்றைக்கி நைட்டு டின்னர் ஃபுல்கா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. இன்னொரு சேவை செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் தான், அதில் போய் பாருங்கள். ரொம்பவே நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.